வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழகத்தை புரட்டி போட்ட கடும் பெரும் மழை வெள்ளத்தின் ஒட்டுமொத்த மரண எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? சரணடையும் வரை யுவராஜை கைது செய்ய முடியாத, நேருடைய தம்பி ராமஜெயத்தை கொலை செய்தது யார் என்று தெரியாத காவல்துறையினர் சிம்புவை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பது தெரியுமா? ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்காக தமிழக அரசு ஏதேனும் சிறப்பான முயற்சி எடுத்ததா? இவை உள்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதிமுகவால் ஈர்ப்பு கொண்ட விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபை பாண்டியராஜன் நம்முடன் இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வெள்ளம் விஷயங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படையான நீண்ட நாட்கள் எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம். ஊடகங்களையும் மக்களையும் செய்தி தொடர்பையும் தமிழக அரசு அதிமுக சரியான திசையில் அணுகுகிறதா? இல்ல, செய்தித்துறை மூலமாக செய்தி குறிப்புகள் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முதலமைச்சருடைய செய்தி குறிப்புகளே சராசரியா 2 நாட்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்துட்டு இருக்கு. அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு டைரக்டா மீடியால போய் இருக்கிறதோ, கேமராவுக்கு முகம் காட்டுவதோ அவங்க பண்றது இல்லை. நார்மல் டயத்திலேயே பண்றது கிடையாது. இந்த எமர்ஜென்சி டயத்துல ரொம்ப குறையா பண்ணிருக்காங்க. அது இந்த அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள் நினைக்கிறேன். யார்ட்டையும் பெருசா மீடியாவுக்கு பேசக்கூடாது அப்படின்றது ஒரு கட்டுப்பாடு. இப்போது ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பிரின்சிபிளும் அதை கட்டுப்பாடு என்று சொல்வதும் சரியானதான? மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது அரசு இல்லையா? மக்களிடம் தொடர்பில் இருக்க வேண்டியது ஒரு இயக்கம் அல்லவா? இல்ல, இப்ப உங்களுக்கு தெரியும், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதேமா எல்லா பேனல் டிஸ்கஷனுக்கும் கட்சியிலிருந்து அவங்க கொடுத்திருக்கிற அந்த 7 ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்ல இருந்து வர்றாங்க. சோ அதனால அது கூட ஒரு மாற்று நிலைன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னால இருந்ததை விட இப்ப அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமா உங்களுக்கு இந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஊடகங்கள்ல பேசுறது இதெல்லாம் நல்லாவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இது மற்ற கட்சிகளோட அதிமுக கொடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான எண்ணிக்கையே முதல்ல குறைவு. இரண்டாவது, அவர்களுடைய அவைலபிலிட்டி இன்னமும் ரொம்ப குறைவு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய திரு ரவி பெர்னாட்டோ, திரு பண்டுரி ராமச்சந்திரனோ, மற்ற பெருமக்களோ ரொம்ப அணுகுவதற்கு அவ்வளவு சுலபமானதாக இருக்கிறது இல்லை. அவர்களுக்கான பணிச்சுமைகள் மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து அப்ப இதை விரிவாக்க வேண்டிய கடமை தேவை இருக்குன்னு அதிமுக உணரலையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நான் பேச முடியாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் அப்சர்வர் அப்படின்ற இதில் நான் பார்த்தேன்னா, ஊடகங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்க முடியும், இதுல அவர்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக இன்னும் பல மடங்கு இந்த அரசாங்கத்துடைய சாதனைகள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஊடகங்களை கையில் எடுத்து செய்யணும். இதை சொல்ற அதே நேரத்தில் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் அல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களுக்கு தெரியும், இவங்க ஏதோ இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க, இப்ப மாறிட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது. முதல்ல இருந்தே ஊடகங்கள் பலவும் எதிர்த்து நின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று ஜெயிச்சு வந்தவங்க தான் புரட்சி தலைவர் அம்மா பொறுத்த வரைக்கும். இன்னைக்கும் கூட பெருமளவு ஊடகங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு சார்ந்து ஒரு செய்திய உற்பத்தி செய்யற மாதிரி தான் இருக்காங்களே தவிர பலரும் நியூட்ரலா இல்ல. இதான் நிஜம். ஒரு பெருவாரியான ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டா, இப்ப இந்த வெள்ள பிரச்சனையே பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து, இப்ப செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்னு அதை பிஸ் பண்ணி அரசியல் ரீதியாக கொண்டு ஒரு பெனிஃபிட்டுக்காக ஊடகங்கள் முயற்சி செய்யறாங்கன்றது ஒரு முக்கியமான பின்னாடி வரேன். அதிமுக கரை வேட்டி கட்டிட்டு அதிமுக கொடி ஓட்ட வாகனத்தை பயன்படுத்திட்டு அதிமுகக்காக நான் பேச விரும்பல, பேச முடியாது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, ஒரு கட்சிக்காக நான் பேச முடியாது. அந்த கட்சிக்கு அவங்க கட்டுப்பாடுகள் இருக்கு, அந்த இது இருக்கு. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவால் ஈர்ப்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தான். நான் அன்னைக்கும் கூட அபிஷியலா அந்த கட்சியில உறுப்பினர் கிடையாது. நான் மச் அஸ் ஐ டிசைர். ஓகே, அதனால ஒரு கட்சி தலைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியாது. மற்றவர்கள் பேசலாமா பேசலையா பேசக்கூடாதா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழக முதலமைச்சரே
பதவியேற்ற உடனே தான் சந்தித்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்புல இனிமேல் வாரந்தோறும் நானே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு வாரந்தோறும் சந்திக்க முடியும்னு நான் புரிந்து கொள்ளல. அது மாதந்தோறும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. என்ன பிரச்சனை, என்ன இப்ப அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சமயம் என்ன ஓடிட்டு சொல்லலாம் இல்லையா? அதை கூட தவிர்ப்பது, தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி தவிர்ப்பது சரியா? ஒரு கான்டெக்ட்ல அவங்க சொன்னது நிஜம்தான். அவங்க ஜெயிச்சு வந்து அந்த கான்டெக்ட்ல வந்து ஒரு வினாவுக்கு விடையாக அவங்க சொன்னது நிஜம்தான். ஆனால் அந்த தொடர்பு என்பது உங்க கருத்துப்படி ஒன் வேயா இருக்கு. அவங்க அறிக்கைகள் தருவது, அதை ஊடகங்கள் எடுத்து பப்ளிஷ் பண்றது, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதை 2 வே ஆக்கணும்ன்ற உங்க எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது. எனக்கு அதுல உடன்பாடு தான். ஆனா அது ஏன் அந்த மாதிரி நடக்கல? அந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் என்று வைத்திருந்து செயல்படுவது, இப்ப பத்திரிகையாளர் கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல வந்து முறையாக நடப்பது இல்லை. அதுவும் நிஜம். ஆனா வந்து அதனால்தான் இப்ப அம்மா அவர்கள் இந்த சந்திப்புகளை தவிர்த்திருக்கிறார்களா? அது என்னென்று எனக்கு தெரியாது. ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அற்புதம் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருமே மிகச்சரி, மிக திறமையான சொல்ல வரல. மாறுபட்ட பார்வைகள், மாறுபட்ட அணுகுமுறைகள் இருக்கலாம், நான் அதை மறுக்கல. ஆனால் இதை நெறிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும்போது, நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஒண்ணுவே இருக்கும்போது என்னன்னு அவர் ஒரு பாணியில புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இப்ப 2 தரப்புக்குமான பாதை இருவழி பாதையாக இருக்குமே மட்டும்தான் சந்தேகங்களுக்கான தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல வரும். இந்த வெள்ள பிரச்சனையில ஒரு பிரம்மாண்டமான செய்தியாளர் சந்திப்பை அரசு துறை செயலர்கள் ஏற்படுத்தினாங்க, தலைமைச் செயலர் திரு ஞானதேசன் தலைமையில. அப்போ பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது, பல துறைகள் சார்ந்து பதிலளிக்கப்பட்டது. இது ஃப்ரீக்வெண்டா அமைச்சர் பெருமக்களோ, அரசு துறை செயலர்களோ, முதலமைச்சரோ, கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களோ மேடையில் மட்டும் பேசுவதாக இல்லாமல், கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள் மட்டும் பேசலாம். இது மக்கள் சந்திக்கும் போதான ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்து இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி அளிக்கப்பட்டதுங்கிற ஒரு பார்வை வர முடியும். கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊடகங்களை ஒரு எனேபிளரா பார்த்து செயல்பட்டாங்கன்னா அது வந்து கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு நான் போகும்போது, இந்த வெள்ள பிரச்சனையில ஒட்டுமொத்தமா 4 மாவட்டங்களை புரட்டி போட்ட வெள்ள பிரச்சனையில ஒட்டுமொத்த உயிரிழப்புகள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அதிகாரப்பூர்வமா எங்கேன்னு அறிவிக்கப்பட்டிருக்கா? இல்ல, அம்மா வந்து ஒவ்வொரு இறந்த ஒவ்வொருத்தருக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கறப்போ தெளிவா அவங்க எந்த ஊரு, எந்த அப்பா பேர் என்ன எல்லாம் போட்டு அடையாளத்தோட அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 385 பேருக்கு அந்த மாதிரி அடையாளம் கண்டு வந்திருக்கு. நீங்க இந்த வெள்ளத்துல வந்து இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சருடைய அறிக்கைகள்ல நீங்கள் சொன்ன பேர் குறிப்பிட்டே வந்திருக்கு. அப்படி வந்திருப்பது 350 பிளஸ், 385. ஆனால் தமிழகமே அறிவித்ததுபடி, ஏற்கனவே ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடி அறிவித்தபடி 450க்கு மேல போயிருச்சு. மத்திய அரசு 500க்கு மேல சொல்லியிருக்குது. ஒரு இறுதிக்கட்ட பார்வை, இது நீங்க சொல்றது எல்லாமே அவர்களுக்கான நிவாரண நிதி அளிக்கப்படும் போது சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுவுமே நாமளாதான் டோட்டல் போட வேண்டியிருக்கே தவிர இதுவரைக்கும் இவ்வளவுங்கிறத பற்றி சொல்லப்படல. அப்ப டெத் டோல் என்ன அப்படிங்கறத சொல்றதுல என்ன தயக்கம்? நிமிட நேரத்தில் கிடைக்கக்கூடிய புள்ளி விவரம் இல்ல, நான் முதல்ல இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பேரிடர் வரும் பொழுது நிறைய வந்து பிணங்கள் கிடக்கு, அங்க கிடக்கு. உங்களுக்கு தெரியும், டிஎல்எஃப் இஷ்யூலயே வந்து 20 பிணங்கள் கார் பார்க்ல மிதந்து கொண்டு இருக்கிறது என்று வதந்தியை கிளப்பி விட்டது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கார் வந்து அங்க ஸ்டக் ஆயிருக்கு, அந்த காரை எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க அந்த இதுல ஒர்க் பண்ற ஐடி என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றவங்க 2 பேர் பரப்புனாங்கன்னா அவங்களை ஆள பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சூழ்நிலைகள்ல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் மிக சரியாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் இன்டர்பிரேஷன் இருக்கும். காஸ் ஆஃப் டெத், எதனால அந்த இறப்பு நிகழ்ந்தது என்பதை பார்த்து அதற்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியதுதான் இருக்கும். ஒரு அரசாங்கம் கொடுக்கிற புள்ளி விவரம் ரொம்ப கரெக்டா இருக்கணும்ன்றதுல தெளிவா இருக்காங்க. நானும் சொல்றேன், என்னால அந்த புள்ளி விவரம் திரட்ட முடியாமலே போலாம், உங்களுக்கு அந்த புள்ளி விவரம் கிடைச்சிருக்காம போலாம். அரசாங்கத்துக்கு இந்த புள்ளி விவரம் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து எனக்கு ஏற்படுத்த இந்த புள்ளி விவரம் மரணங்கள் பற்றிய புள்ளிவரம் உடனே கிடைக்கும், காணாமல் போனது பற்றிய புள்ளிவரம் உடனே கிடைக்கும். நிமிட நேரத்தில் ஒரு அரசாங்கத்தால் திரட்ட முடியும். அதுவும் தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஆளுமை கொண்டனால் திரட்ட முடியல, சரியா இருக்கணுங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இல்ல. அதே நேரத்தில் தேவையற்ற ஒரு பயங்களை உருவாக்கி விடக்கூடாது. ஒரு இயற்கை பேரிடர் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நீங்க வந்து இப்ப மியாட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மியாட்ல வந்து மாச்சூரில் இருக்கிற பிணங்கள், அந்த பிணங்களும் வந்து நீங்க எங்க கவுண்ட் பண்ணுவீங்க? ஒரு 10 நாளைக்கு முன்னால இறந்த பிணங்கள் அங்கே உள்ளே இருந்திருக்கின்றன. இது எல்லாத்தையும் நீங்க சேர்ந்து எப்படி இது பண்றது? ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எதிர்கட்சிகள் இந்த பேரிடர் தெரிஞ்சிருக்கும், தனியார் மருத்துவமனைகள் மார்ச்சூரி ரன் பண்ண முடியாது.
இல்ல அவங்க தனியார் அவங்க பிணத்தை வாங்கிட்டு போறதுக்கான விதம் பண்ண முடியும். அவங்க அரசாங்கம் போல ஒரு மார்ச்சுரி தனியார் ரன் பண்ண முடியாது. இதை பத்தின சுகாதாரத்துறை செயலரே தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அங்க கொண்டு வரப்படல, ராயப்பேட்டை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. ராயப்பேட்டைக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் எலக்ட்ரிசிட்டி இல்ல. எலக்ட்ரிசிட்டி இல்லாம உங்களுக்கு ஏசி கிடையாது, மார்ச்சுரி இல்ல. அவங்க மார்ச்சுரியில வைத்திருந்த பிணங்களை அங்க எடுத்துக்க செல்ல வேண்டி இருந்தது. அவங்க ராயப்பேட்டாவை கொண்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுல ஒரு சர்ச்சை இருக்குது. தனியார் மருத்துவமனை தப்பு செஞ்சா சரி பண்ணாத ஓகே, அந்த விவாதங்கள் எல்லாம் உட்படுத்தலாமே. ஒண்ணு ஒரு அரசாங்கத்துல 500 பேர் இறந்திருக்கான், 800 பேர் இருந்திருக்கான், 900 பேர் இருந்திருக்கான். இந்த நம்பரை எண்ணிக்கை சொல்றதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? இல்ல எண்ணிக்கை சொல்றதுல எந்த தயக்கமும் இல்ல. அவங்க அதிகாரப்பூர்வமா எந்த இடத்துலயும் இது பற்றிய எண்ணிக்கை இல்ல. அப்ப தயக்கம் தாண்டி வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இல்ல ஒரு முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்க வேண்டாம். இன்றைய டால் இது ஒரு பத்திரிகைகள் அதை சென்சேஷனலைஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இன்றைய டால் 370, இன்னைக்கு 20 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்றது ஒரு தேவையற்ற ஒரு இதுன்னு அரசு முடிவு எடுத்திருந்தார்கள் என்றால் அது சரியான முடிவுன்னு நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கைது செய்யப்பட்ட போதும், தமிழக முதலமைச்சருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்ட போதும், அவருடைய அதிகாரப்பூர்வ ஏடுலையும் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஏடுலையும் ஒவ்வொரு நாளும் மாண்புமிகு புரட்சித் தலைவி இதயம் அம்மாவுடைய இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சியில் மரணம் அடைந்தவர்கள் டெய்லி ஒரு பட்டியல் இருந்துச்சு. அப்ப இது அதிர்ச்சியில தான் மரணம் அடைஞ்சாங்களா, அதுக்கான காரணம் அதிமுக பொதுச்செயலாளருடைய கைது தானா அப்படிங்கலாம் எப்படி 24 ஹவர்ஸ்ல டிஸ்டிங்விஷ் பண்ணீங்க, எப்படி நீங்க பிரிச்சீங்க, எப்படி பிரிண்ட் வரைக்கும் கொண்டு போச்சு, அது தமிழ்நாடு முழுக்க டீடைல் எப்படி எல்லாம் கிடைச்சது? அதை பொறுத்த வரைக்குங்க அந்த டயத்துல நீங்க சொல்றது உண்மைதான். அது ஒவ்வொரு நாளும் எண்ணற்றவர்கள் அதுல இறந்தவர்களே பாத்தீங்கன்னா 350 பேருக்கு மேல இறந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த பட்டியலை திரட்ட முடியுதே 24 மணி நேரத்துக்குள்ள. நான் மாநிலம் முழுக்க திரட்ட முடியுதே. நாங்க 5 மாவட்டத்துல 24 மணி நேரம் இல்ல, இந்த சம்பவம் நடந்து மாபெரும் வெள்ளை தாக்கி முடிச்சு 20 நாள் கடந்துருச்சு. இப்பயா சொல்லாமேங்கிறதா என்னுடைய கேள்வி. என்ன பொறுத்த வரைக்குங்க இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் 1000 பேரு அப்படின்னு சொல்றதுல எல்லாம் உண்மை கிடையாது. அவங்க கம்ப்ளீட்டா அசர்டைன் பண்ணி அது இவ்வளவுதான் அப்படின்னு வர்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அக்ரிகேட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரி திறப்புல நாங்க முன்னாடியே எச்சரிச்சோம், கேட்டோம் சொல்லி ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், ஆளுக்கு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுல அரசியல் மாச்சரியங்களோட சில கருத்துக்கள் இருந்திருக்கலாம்னு நீங்க விமர்சனம் பண்ணலாம், இருக்கட்டும். பாராளுமன்றத்துல மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள், நாங்கள் தமிழக அரசை எச்சரித்தோம், இந்த மாதிரி அணை நீர்மட்டம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம், அவர்கள் செயல்பட்டார்கள் இல்லையாங்கிறத விட்டுட்டார். அப்ப மத்திய அரசே கூட இது பற்றின கூடுதல் கவனத்தோடு பிரகாஷ் ஜவடேகருடைய முழு ஸ்டேட்மெண்ட் நீங்க படிக்கணும். ஓகே, கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பிரகாஷ் ஜவடேகர் பதில் சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய கேள்வி 4 விதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுல முதல் கேள்வி வார்னிங் கொடுக்கப்பட்டதா, ஏன்னா மத்திய அரசாங்கத்துல ஐஎம்டி பொறுப்பு இதுக்கு, மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதுக்கு பொறுப்பு, அவங்க வார்னிங் கொடுத்தாங்களா? அவங்க வார்னிங் கொடுக்கலன்னு தமிழக அரசாங்கம் எப்பயுமே சொல்லல. நீங்க அதையும் வார்னிங் கொடுத்தும் எச்சரிக்கையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் வரும். வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு 112% அதிகமாக நவம்பர்ல மழை பெய்யும் அப்படின்னு நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 112% தமிழகத்துல முழுக்க பெய்யும் என்பதனால நீங்க ஷார்ப்பா இந்த 4 மாவட்டங்கள்ல எவ்வளவு பெய்யும்ன்றதுக்கு இப்ப உங்க தலைமைச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. என்ன சொன்னாங்க? இப்போ சென்னையில எவ்வளவு பெய்யும், இப்ப இருக்கிற 18 இடங்கள் அவங்க கலெக்ட் பண்ற சென்டர்ஸ்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் அவ்வளவு கிரானுலரா அவங்களால கொடுக்க முடியல. அதனால நீங்க ஒரு 4.5 ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. அதற்கு முன்னும் பின்னும் இன்னும் கூட நீங்க அரசுடைய நிர்வாகத்துல கடுமையான ஆர்வம் காட்டிட்டு இருக்கீங்க. உளவுத்துறை தகவல்கள் கூட ரொம்ப வேகா இருக்கும். தலைமைச் செயலகத்துல ஒரு ஆபத்து இருக்கலாம், முதலமைச்சர் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, மீனாட்சி அம்மன் கோயில், ஆண்டாள் கோயில்லாம் கொஞ்சம் மிரட்டலுக்கு உள்ளா இருக்கு. இப்படிதான் இருக்கும். யாரு மிரட்டிருக்கா, எப்ப மிரட்டிருக்கா, எப்ப தாக்குதல் நடக்கும், மனித வெடி உண்டா, துப்பாக்கி தாக்குதலா, குண்டு வெடிப்பா, இதுல இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் இருக்காது. பெரும்பாலும் ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் 100 விழுக்காடு கவனத்தோடு இருக்க வேண்டியது, பொறுப்போடு இருக்க வேண்டியதுதான் அரசுடைய கடமை. கண்டிப்பா. அப்ப இது எங்களுக்கு டீடைலா நீங்க சொல்ல சார், இது வெடிகுண்டா, டைம் பாம்பா, டிஃபன் பாக்ஸ் உண்டா, 4 மணியா 6 மணியா, பயங்கரவாதியா, லோக்கல் ரோடியா, இதெல்லாம் சொல்லுங்க, அப்புறம் பேச சொல்லிட்டு போனா. ஜவடேகருடைய ரெஸ்பான்ஸ், கனிமொழி அவருடைய கேள்விக்கு ஜவடேகருடைய ரெஸ்பான்ஸ் எந்த விதத்திலையும் தமிழக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுமாறு இருக்கவில்லை. அவங்க சொன்னது நாங்க சொன்னமா சொல்லியிருக்கோம், 112% அதிகமா மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். 1. 2, அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்க ஆக்ஷன் எடுத்ததுல எந்த தவறும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணல. 3வது கேள்வி செம்பரம்பாக்கம் ஏரி. செம்பரம்பாக்கம் ஏரி முன்னால திறந்து விடப்பட்டிருந்தால் இந்த பெருஞ்சேதம் தவிர்க்கப்பட்டிருக்க முடியுமா? அதுக்கு அவங்க சொன்னது
அவங்க ஏரியை திறந்து விட்டிருந்த விதத்தில் இந்த வெள்ளம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி வேகம் தான் அந்த ஆன்சர் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கும் அரசாங்கத்தின் பொசிஷன்ல எந்த வித்தியாசம் கிடையாது. பாருங்க, இவ்வளவு டீடைல்டா அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. செம்பரம்பாக்கத்துல இருந்து எவ்வளவு வெளியே போக முடியும், 33,000 கியூசெக் வெளியே போக முடியும். இவங்க சொல்றதெல்லாம் 1,00,000 கியூசெக் வெளியே போனதுன்றதுலாம் எந்த வித உண்மையும் கிடையாது. இல்ல, செம்பரம்பாக்கத்துல 33,000 மேல போக முடியாதுங்கிறத நாமே பல இடத்துல பதிவு பண்ணிருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்தமா திரண்டு வெளியே வந்தது எல்லா ஏரியிலும் எல்லா நீர்பிடிப்பதிலும் மழை வந்த போது அது 80,000 1,00,000 மேல போயிருக்குங்கிறது கண்கூட பார்க்கக்கூடிய 80,000 இங்க பாருங்க, 80,000 அதனுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. உங்க அடையாறு வந்து எவ்வளவு தண்ணியை உள்வாங்க முடியும்ன்றதே வந்து இன்னைக்கு 50,000 கியூசெக் மேல அவங்களால எடுக்க முடியாது. ஆத்துக்குள்ள மட்டும் தண்ணி போயிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தாண்டி ஊருக்குள்ள போனதுதானே இது வந்து 50,000 கூடதுங்கிற கணக்கே வருது. வருமுன் காத்தல் என்பதற்கு அந்த இடத்துல என்னென்ன செஞ்சிருக்கோன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டெலிபரேட்டா பரப்பப்பட போகிற ஒரு பொய். நம்ம தந்தி டிவில ஒரு கருத்து கணிப்பு நடத்தினோம். அப்ப வந்து இது போன்ற பிரச்சனையில வெள்ளத்தை எதிர்கொள்றதுக்கு அரசு தயாரா இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 83 விழுக்காடு மக்கள் நம்முடைய தந்தி டிவி கருத்து கணிப்புல தமிழக அரசு வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராகவே இருந்திருக்கவில்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க முன் தயாரிப்புல தான் நாங்க வந்து கரெக்டா இருந்தோம் சொல்றீங்க. அது இருந்தா தவிர்த்துக்கலாங்கிறதா இவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த மக்கள் சர்வே என்று வரும் பொழுது இன்னைக்கு வந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய ஐடி செல்ல உருவாக்கி எப்படி வந்து இந்த கருத்து கணிப்புகளை ட்விஸ்ட் பண்றதுன்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் நிறைய இருக்கு. இல்ல, நம்ம நடத்துற இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுக மேல மட்டுமல்ல எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனம் வந்திருக்கு. அதுல 2 விஷயம் நம்ம உறுதிப்படுத்த நம்ம சர்வே போதே சொல்லியிருந்தோம். ஒன்னு, ஐபி அட்ரஸ் நம்ம வந்து லாக் பண்ணிருந்தோம். எந்த ஒரு ஐபி அட்ரஸ்ல வந்து 2வது முறை வர முடியாதுங்கிற பண்ணிருந்தோம். இந்த 4 மாவட்டங்கள் தவிர வேற எந்த பகுதியிலும் வர முடியாது பண்ணிருந்தோம். இந்த 2 லாக் பண்ணிட்டு அதை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் பண்ணிருந்தோம். நம்ம அதுல வந்து நம்ம வந்து யாரோ வந்தாங்க மாத்தி ஓட்டு போட்டு போயிட்டாங்க, கள்ள ஓட்டு நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்றது பாருங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் மனத்தில் விதைத்து விட்டார்கள். இது நிஜம்தான். இதை வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய பெரும் பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இருக்கு. இதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனா அது வந்து 89% அளவு இருக்குமா, இல்ல வந்து ஒரு 50 பேராவது அதை 150 பேராவது அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்களா அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னோட கருத்து வந்து இது அரசாங்கம் முன்முயற்சி எடுத்தது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அது டிசாஸ்டர் ரெக்கவரி பாலிசி போட்டதா இருந்தாலும் சரி, இல்ல டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு உண்டான அந்த டீமை உருவாக்கி வச்சதாலும் சரி. இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றீங்க, இப்ப அன்னைக்கு மீட்பு பணியில இருந்த அவர் பேர் என்ன, சைலேஷ் பாபு தலைமையில போன அந்த 250 பேர், இத்தனை பேரை சைலேந்திர பாபு தலைமையில போனவங்க இத்தனை பேரை காப்பாத்துறாங்க. இது எல்லா ஊடகங்களுமே இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் என்ன அரசு அதிகாரி தானே, அவர் என்ன வேற எங்க அமெரிக்கால தான் வந்துட்டாரு. இது மாதிரி வந்து அந்த டயத்துல வந்து மீட்பு என்பது மிக சிறப்பாக நடந்தது. மற்ற எல்லாரும் அதுல பங்கு பெற்றார்கள். தன்னார்வலர்கள் வந்து அவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஆனா அவ்வளவு பேர் வந்து நின்று செஞ்சாங்கன்றதுனால அவர்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு, சோசியல் மீடியாலும் சரி எல்லாத்திலும் சரி. அதனால அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுக்க ஒன்றும் செயல்படல. கவர்மெண்ட்டும் அங்க நின்று பண்ணது, நேவி இருக்கு, ஆர்மி இருக்கு, ஏர்போர்ஸ் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. இவர்களும் பெரிய அளவுல பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. இளைஞர் சக்தி அந்த அளவுக்கு எழுந்து வந்தது, ஜாதி மத வித்தியாசம் இல்லாம. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால அரசாங்க பங்களிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி என்ன, இது மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு வீச்சோட வந்திருக்காட்டா என்ன ஆயிருக்குங்கிறத கற்பனை பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அரசாங்கம் செஞ்சதை நீங்க சொல்றீங்க, பட் இவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு அதிகமா இருந்ததுங்கிற நம்ம கண்கூட பார்க்கலாம். அது இருந்தது இல்லன்னு யாருமே சொல்லலையே. எத்தனை நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அது சேவா பாரதியா இருக்கலாம், தவீத் ஜமாதா இருக்கலாம், ஒரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷனோட டிரைவ் பண்ண அட்லீஸ்ட் 5 என்ஜிஓ அமைப்புகள் இருந்தன அந்த இடத்துல. வந்து இது எல்லாமே இல்லாம காட்டாற்று வெள்ளம் போல் வந்து கருணையை காட்டிய பல உள்ளங்கள் இருந்தாங்க. இது வந்து நிஜமான விஷயம். அதனால வந்து அன்னைக்கு நின்ன 15,000 பேரு கடைநிலை ஊழியர்கள், அந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் நின்னவங்களையோ, சென்னையில நின்ன 20,000 போலீஸ்காரங்களையோ நம்ம வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த வெள்ளத்துல பல கட்ட பிரச்சனைகள் போகும்போது திருநின்ற ஒரு ஏரி ஒரு முக்கியமான பிரச்சனையா பேசப்பட்டது. மற்ற இடங்கள்லாம் எல்லாரும் வெள்ள நீர் வடியில்லைன்னு சொல்ல, திருநின்றவூர்ல மட்டும் ஏரி நீரை திறந்து விடுங்கன்னு ஒரு கோரிக்கை வந்தது. ஏன்னா ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டு அது குடியிருப்பு பகுதியா மாற்றப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழக நிதியமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டாரு. திமுக ஆட்சியில் எப்பப்பெல்லாம் இந்த அரசாணை வெளியிடப்பட்டது, என்னெல்லாம் செய்யப்பட்டதுங்கிற தெளிவா சொன்னார். நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் அந்த தவறுகள்லாம் இழைக்கப்பட்டுருச்சு, அதிமுக ஆட்சியில் அந்த தவறுகளை நேர் செய்வதற்கு என்ன செய்யப்பட்டது? இல்ல இங்க பாருங்க, திருநின்றவூர் மட்டும் அவர் குறிப்பிடல. 2006 வந்த ரெகுலரைசேஷன் இப்ப பெருசா என்ன சொல்றாங்க, ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்தன. 1990 இருந்து
இந்த ஆக்கிரமிப்புகள் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே கொடுத்திருக்காங்க. ஆர்டிஐல போட்டு வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை இடங்கள்ல ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்தது, வள்ளுவர் கோட்டம் முதற்கொண்டு பெருமைப்படுத்தி பேசப்பட்ட நுங்கம்பாக்கம் ஏரியில நாங்க வள்ளுவர் கோட்டம் கட்டிட்டோம்னு அது ஒரு பெருமையா அந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல இருந்து இப்ப நம்ம திருநின்றவூர் முடிய அதற்கும் பின்னாலும் நடந்திருக்கிறது. ஆனா எத்தனை வாட்டி ரெகுலரைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் அதை ரெகுலரைஸ் பண்ணது அதிகம். நான் என்ன கேக்குறேன், அதான் கேட்டேன். திமுக தான் செஞ்சது, இது மாபெரும் அவச்சையில செஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. 96ல செஞ்சாங்க, 2006ல செஞ்சாங்க. ரைட். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நீங்க அந்த பிழையை நேர் செய்யறதுக்கு அதிமுக என்ன செஞ்சதுன்னு கேக்குறேன். இல்ல, இந்த திருநின்றவூரை பொறுத்த வரைக்குங்க 2 மல்டிபிள் பிரஷர்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் விவசாயிகள்ட்ட இருக்கிற பிரஷர், தண்ணி வச்சிருங்க, எங்களுக்கு அந்த இடத்துல விவசாயத்துக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். இரண்டாவது, தண்ணி அளவை குறைங்க, இதுக்கு முன்னால ஏறினப்பெல்லாம் குறைச்சிருக்கீங்க, குறைச்சா அந்த வீட்டுல தண்ணி நிக்காது. அந்த 2 பேர் பாகுபாட விட்டுருங்க, அது 2 பக்கமே சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன், ஏரியில மண்ணு நிறைய தூந்துட்டே போயிருந்தது, ஏரி கீழே அவங்க குடி இருக்கிறாங்க, அதனால இந்த ஏரிய தூர்வாருனா தான், இன்னும் கடுமையான ஆழப்படுத்தினாதான் இந்த தண்ணி வெளியே போகாதுன்னு பொதுப்பணித்துறை அப்பயே கடுமை கொடுத்துச்சுனாங்க. நான் என்ன கேக்குறேன், மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த 1ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் திமுக அப்படிப்பட்ட பிழை செஞ்சது தெரிஞ்சு வச்சிருந்த அதிமுக அரசு என்ன செஞ்சது? அதை தூர்வாரி இருக்கலாம்ல, அந்த நீர்ப்பகுதியை செஞ்சிருக்கலாம்ல. ஓகே, ஒண்ணு 2500 குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்கு, அவங்க அகற்ற சொல்லி நான் கேட்கல. அந்த ஏரி ஆழப்படுத்திருக்கலாமே நான் கேட்கிறேன். 2500 குடும்பத்தை அகற்ற சொல்லி நான் கேட்கல. அந்த ஏரி ஆழப்படுத்தாமலே இவர்கள் அங்க குடியிருப்பு பகுதியை கொடுத்ததான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் சொல்றாரு. அப்ப அந்த ஏரி நீங்க ஆழப்படுத்திருக்கலாமா? எவ்வளவு தேவை எவ்வளவுக்கு? இல்ல, தமிழகத்துல ஏரிகளை ஆழப்படுத்துவது என்பதற்கு மொத்தம் உங்களுக்கு 8 ஸ்கீம் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரி விடுபட்டு போனதற்கு காரணம் இது RRR ஸ்கீம்குள்ள வந்திருக்கு. அந்த RRR ஸ்கீம்ல மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்ட் கமிட் பண்ணாம இந்த 4 வருடங்களாக எந்த வகையில கூட இருக்கு. 9 ஏரிகள் பண்ண வேண்டியிருக்கு. அது RRRல ஆக்சுவலா 6 கோடி அங்க வர வேண்டியது இன்னும் வரல. ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நெறிப்படுத்துறதுக்காக செல்லும் போது 10 ஆண்டுகள் குடியிருந்தா அவங்களுக்கு பட்டா கொடுத்துடலாங்க, அப்புறம் 5 ஆண்டுகள் குடியிருந்தா பட்டா கொடுத்துடலாங்க, அப்புறம் 3 ஆண்டுகள் குடியிருந்தா அப்படி மாத்திட்டாங்க. திமுக செய்த சதி அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு. உண்மைதானே? அருமையான உண்மை, அருமையான உண்மை. இப்ப நீங்க மாத்துங்களேன், நீர்பிடிப்பு பகுதியில் நீ ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தா உனக்கு பட்டா கிடையாது. நீ 10 வருஷம் நீ 100 வருஷமா குடியிருந்தா கூட கிடையாது. சொல்லுங்க, ஒரு ஆட ஜீவோ போடுங்க. இப்ப ஜீவோக்கு மேல இப்ப கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த கோர்ட் டைரக்ஷனை கண்டிப்பா தமிழக அரசாங்கம் மதிக்கும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு முறை கோர்ட் இது தொடர்பான உத்தரவு போட்டு 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 ஒவ்வொரு முறை போட்டுமே கூட கோர்ட்டையே கொண்டு ஏரியில கட்டி வச்சாச்சு மதுரையில, உலகநேரியில. சோ நீங்க என்னதான் சொன்னாலும் கோர்ட் ஒரு நாள் கத்திக்கிட்டே தான் இருக்கு. எங்க சாத்தியமா இருக்கு? வட சென்னையில 99 விழுக்காடு விதிமீறிய கட்டடங்கள் சொல்றாங்க. விதிமீறிய கட்டடங்களை வரையறைப்படுத்தக்கூடிய அவசர சட்டத்தை அதிமுகவும் திமுகவும் 6 மாசத்துக்கு ஒருக்க நீட்டிச்சுட்டே வந்திருக்கு. இல்ல, ஆனா இங்க பாருங்க, அப்ப ஆக்கிரமிப்புலயும் வரையறை மீறல்லையும் விதிமீறல்லையும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கேள்வி வித்தியாசம் இந்த டயர்ல பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில இருக்கிற அந்த 3 நதிகளை ஒட்டி இருக்கிறவங்க, அந்த 50,000 பேர் இப்போ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறவங்க எல்லாருக்குமே வீடு கொடுக்க போறோம். உக்கியந்துறை பாக்கத்துல 10,000 வீடு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற 40,000 வீடுகள் இந்த வருடம் முடிவதற்குள்ளே கட்டப்படும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால இதுவும் கூட ஒரு வகையில உங்களுடைய கூற்றுப்படி ஆக்கிரமிப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தானே? இல்ல, நான் ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருவேன், அப்ப நாளைக்கு நீங்க எனக்கு அரசாங்கமே இடம் கொடுக்கும் அப்படின்னா அடுத்து வரவனுக்கு அந்த இடத்துல ஆக்கிரமிக்க தூண்டுமா இல்லாட்டி தயக்க வைக்குமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஏற்கனவே இவங்க குடிசுமாத்து வாரியத்துல வெளியே கட்டி தான் வச்சிருக்காங்க. பலரும் அந்த நதிக்கரையில இருக்கிறவங்க அங்க போகிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு எத்தனை இடங்கள்ல எனக்கே தெரியும், சென்னையில அட்லீஸ்ட் 10 இடங்களையாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் பிளாக் பண்ணி வச்சிருக்கிற நிகழ்வும் இருக்கு. உங்களுக்கு பல இடங்கள்ல எனக்கே தெரியும், ஒரு இடத்துல அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணாங்க, அவங்களை அங்க இருந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. புரட்சித்தலைவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, எத்தனை பேர் டிஸ்பிளேஸ் ஆறாங்க, டிஸ்பிளேஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ணாம இடங்கள் கொடுக்க முடியுமா? என்னோட கருத்துதுல எப்பயுமே நான் இன்னைக்கு கார்பரேஷனுக்கு கீழே இல்ல கவர்மெண்ட் கீழே லேண்டு அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது நிறைய இருக்கு. அந்த லேண்டை எடுத்து அந்த இடத்துல கட்டி கொடுக்கறது தான் இதுக்கு தீர்வா இருக்க முடியும். ஏன்னா இவங்க நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் இந்த 50,000 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, அந்த இடத்துல இருக்கிற செர்வன் மேடையும் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இதே மாதிரியான நியாயம் தான் திமுக சொல்லிருக்கோம். அவங்க திருநின்றவூர்ல தான் குடியிருக்காங்க, அங்கதான் வேலை பார்த்துருக்காங்க, 10 வருஷமா இருக்கிறான், 5 வருஷமா இருக்கிறான், 3 வருஷமா இருக்கான், அவனுக்கு கொடுத்துக்கலாம்னு பார்த்தோம் சொல்லிட்டு இதே தானே திமுக சொல்லிச்சு. அப்ப திமுக செய்த ஒரு குற்றமாக நிதியமைச்சர் சொல்லுகிறார். இல்ல, இப்ப நீங்க செஞ்சா மக்கள் நலன் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப திமுக
ஏதோ ஒரு தாங்கள் ஒரு ஹோலி கவ் மாதிரியும் இவங்க வந்து ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லி இதுக்கு விசாரணை கமிஷன் வைங்க, அதுக்கு விசாரணை கமிஷன் வைங்கன்னு சொல்றப்போ அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவது மிக முக்கியமானது. இன்னைக்கு தேதிப்படி அரசாங்கத்துடைய இடத்தை, அது நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தாலும் அல்லது மாற்று வரையறை செய்யப்பட்ட பகுதியாக இருந்தாலும், அந்த இடத்தில் 3 ஆண்டுகள் ஒருத்தர் குடியிருந்தா அந்த இடம் அவர் பயன்படுத்த முடியும், பட்டா கேட்க முடியும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று 4.25 வருஷங்கள் கழித்தும் இருக்கக்கூடிய நிலை. அப்ப அதை மாற்றுவதற்கு நீங்க முயற்சி பண்ணாம நீங்க இப்படி பண்ணிவிட்டாங்க சொல்லி திமுக சொல்றது என்ன நியாயம் கேட்கிறேன். இல்ல மாற்றுவாங்க இன் டைம். ஐ திங்க் என்னோட கருத்து வந்து இப்போதைக்கு வந்து அரசாங்கத்துடைய போக்கஸ் வந்து கம்ப்ளீட்டா இவங்களுக்கு இருக்கிற மறுசீரமைப்புல இருக்குங்க. இவங்களை வந்து எப்படி இப்ப வெளியே வந்த இத்தனை பேரை வந்து மறுசீரமைப்பு கொடுத்து எப்படி புது வீடுகள்ல அவங்களை உட்கார வைக்கிறது, இந்த போக்கஸ்ல இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா நடக்கும். இவன் அவருடைய அறிக்கையோட டெனர் பாத்தீங்கன்னா இந்த ஆக்கிரமிப்புகள் இரும்பு கரத்துடன் அடக்கப்படும், பரவாமல் தடுக்கப்படும், இருக்கிறவங்களை வந்து வேற இடத்துக்கு மாற்றிடம் கொடுத்து அனுப்ப போறோம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இரும்புக்கரம் கொண்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது என்பது புரட்சித் தலைவி அம்மா அரசுக்கு சாத்தியப்பட்டது. இதுக்கு மேல நிறைவாட்டி பண்ணிருக்காங்க. இந்த போக்கஸ்லாம் இப்ப வேற இடங்கள்ல இருக்குது சொல்லி, வேற விஷயங்கள்ல இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. மறுசீரமைப்பு ஓகே, இப்படி போக்கஸ் எல்லாம் வந்து மறுசீரமைப்புல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, இதை விட முன்னாடி இருந்த நேரத்துல ஒரு வெள்ள நிவாரணப்படி நடந்து கொண்டே இருக்கும் போது நடிகர் கமலஹாசன் அவர்களுக்காக ஓபிஎஸ் அவர்கள் 7 பக்கத்துக்கு கடுமையான அறிக்கை கொடுத்தார். அப்ப தேவையா? அப்ப போக்கஸ் வெள்ள நிவாரணத்துக்கு இருந்திருக்க வேண்டாமா? கமலஹாசன் மேலே இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு பாப்புலர் ஆக்டர் அவர் ஒரு கருத்தை சொல்றப்ப அது வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்ற விதம் ஒரு மாதிரி இருக்கும். என் வரிப்பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிற கேள்வி, அதே நேரத்தில் வந்து என்னோட வரிப்பணத்துல நீங்க பெரிய நிறுவனங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்ற விஷயம், இது வந்து பல விஷயங்களை உள்ளடங்கி இதனுடைய தாக்கம் என்னவா இருக்குன்றதுக்காக தான் நிதியமைச்சர் தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்தார். உடனே கமலஹாசன் அவர்கள் அதுக்கு சரின்னு சொன்னாங்க. கவனத்தை வெள்ள மீட்பு பணியில வைப்போம் சொல்லி சொன்னார். கமலஹாசனோட பாப்புலரா இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள், கமலஹாசனோட இயக்கம் கண்டு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள், மற்றவங்க எல்லாம் இதை விட கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம வெள்ள நிவாரண பணியில மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண கவனம் செலுத்தின அதிமுக இந்த இடத்துல வந்து திரு கமலஹாசனுக்காக பாயும் போது அதுவும் கடுமையான சொற்கள், நீ பேசுறது என்னன்னு யாருக்குமே புரியாது, நீ தீய சக்திக்கு விலை போயிட்டியான்னு தெரியல, நீ வந்து கும்பகோணம் தீ விபத்துக்கு வந்து 12 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னி, அதெல்லாம் என்னாச்சு? இது வந்து ஏதோ ஒரு தவறா சொல்லிட்டாருங்க, பிரதர் திருத்திக்கங்கன்னு சொல்ற முயற்சியில் ஒரு பாஞ்சு சொல்லும் போது ஏதோ ஆதங்க மாதிரில தெரியுது. இல்ல, அது கமலஹாசன் அவர்கள் விட்ட அறிக்கை அந்த டயத்துல வந்து மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் உருவாக்க கூடாது என்ற எண்ணத்தால் அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்லி நிதியமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. அதை விட கடுமையான நேரடியான விமர்சனங்களை எல்லா கட்சியும் வச்சிட்டு இருக்கும் போது நம்ம கமலஹாசனுக்கு அந்த முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும் தான் நான் கேட்கறது. இதை விட கடுமையான விமர்சனங்கள் எல்லா கட்சியும் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அரசியல் கட்சியில் செய்வாங்க, அதுல இயல்பு இல்ல. ஆனா அவங்க வந்து ஒரு கமலஹாசன் ஒரு கட்சி சார்பு இல்லாம ஒரு பொது மனிதர், அவர் வந்து ஒரு தவறான செய்திகளின் அடிப்படையில் இல்ல உள்நோக்கத்துடன் இந்த மாதிரி கொடுத்தா அதனுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். கருணாநிதி அவர்கள் சொல்றாருன்னா அது அரசியல் சார்ந்த விஷயம்னு பொதுமக்கள் நினைப்பாங்க. ஓகே, விஜயகாந்த் ஒன்று சொல்றாருன்னா அது அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்னு மக்கள் நினைப்பாங்களோ. ஆனா ஒரு பொது மனுஷன் வந்து இந்த மாதிரி சொல்றாருங்கிறப்போ அதனுடைய தாக்கம் மக்கள் மனசுல உருவாகிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான் அதுக்கு இருந்திருக்கும். இந்த வெள்ள நிவாரணம் பற்றி நம்ம வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்ட போது தந்தி டிவியோட கருத்து கணிப்புல 58 விழுக்காடு மக்கள் இந்த வெள்ள நிவாரணம், மீட்பு மற்றும் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தேர்தல்ல எதிரொலிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுமக்கள் வந்து அரசாங்கம் செஞ்ச விஷயங்களையும் பாக்குறாங்க, செய்ய போற விஷயங்களையும் பாக்குறாங்க, எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு பொறுத்த வரைக்கும் மீட்பு நிகழ்ந்தது என்றால் அது யாரால் நிகழ்ந்தது என்பதற்கு முகம் தெரியாத பல மனிதர்கள் வந்து உதவுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் முகம் தெரிந்த அரசு அதிகாரிகளும் முகம் தெரிந்த அரசு ஊழியர்களும் நின்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதனுடைய இம்பாக்ட் பொதுமக்கள் மனசுல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதுல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் என்னோட கருத்து. ஆனா ஓவராலா வந்து நிவாரணங்கள் முழுமையாக நிறைவு அடையும் பொழுது மறுசீரமைப்பு பணிகளுடைய தாக்கம் மக்கள்கிட்ட தெரியறப்போ கண்டிப்பா வந்து இத பார்ப்பாங்க. மக்கள் வந்து
இவ்வளவு வேகத்தோட செயல்பட்டு இருக்கிறாங்க அரசாங்கம். மக்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்த முடியும் நம்புறீங்க? கண்டிப்பா இன்னும் அந்த வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த ஒரு மாதத்துல பாருங்க அந்த வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு அமுதா போன்ற ஐஏஎஸ் ஆபீசர்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்புல இரும்பு கரம் கொண்டு அகற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு யாரு ஃப்ரீயான் கொடுத்தது? புரட்சித்தலை அம்மா ஃப்ரீயான் கொடுக்காம ஒரு அமுதாவால அங்க போய் பண்ணிட முடியுமா? அன்னைக்கு பண்றாங்கன்றது எல்லாரும் எழுதுறாங்க, அதையெல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு மாதத்துல இந்த நிவாரணப் பணியின் முழு தாக்கம், அதோட இந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை முறையா கொடுக்கிறது. அது அவங்க எங்கேயுமே கட்சிக்காரங்க கொண்டு கொடுக்க போறது இல்ல. அது ஜன்தான் ஸ்கீமு கீழே அனைவருக்கும் இப்ப இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் மூலமா போய் சேர போகுது. நீங்க முறையா போய் சேரும் சொன்ன ஒரு சந்தேகம் வந்தது. ஆக்சுவலா நான் அடுத்த விஷயத்துக்கு போக நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசு ஊழியர் குடியிருப்புல தண்ணீர் வீட்டுக்குள்ள கூட வராத ஒரு நிலையில அரசு ஊழியர்கள், தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுவர்கள், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி அத்தனை பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வெள்ள நிவாரணம் வீடு வந்து சேரும் சொல்லிட்டு சரியான நபர்களைத்தான் சென்றடைகிறதா நிவாரணம் நிதி? இல்லைங்க, இங்க பாருங்க, இப்ப பல இடங்கள்ல நான் நேரடி பார்த்தேன். நேற்று நெசப்பாக்கம் போயிருந்தேன். அந்த இடத்துல என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு, எப்படி நிவாரணங்கள் கொடுக்கப்படுறதுன்னு ஒரு இது பார்த்தேன். பல பேர் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறவங்களும் கூட இன்னைக்கு இந்த அதிகாரிகளால பெருசா மேப் பண்ணிட முடியாதுன்றது தெரியுது. அரசு அதிகாரிகள் எனக்கு எங்க வீட்டுக்குள் தண்ணி வந்துச்சு, அங்க என்ன இது நின்னது, என்ன பொருள் சேதமாயிருக்குன்னு எடுக்கிறாங்க, கணக்கு எடுக்கிறாங்க. அவங்க இதுல இண்டிபெண்டன்ட் எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த குடும்ப தலைவர், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சென்னையில 30,000 பேர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. திசை திருப்பினாங்கன்னா திருப்பினதுதான், வேற வழி இல்ல. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல 4 பேர்ட்ட கேட்கலாம், இந்த இடத்துல தண்ணி நின்னதா, இந்த இடத்துல என்ன லாஸ் ஆச்சுன்றது. மை ஒன்லி திங், நான் என்ன இது பண்ணேன்னா, இழந்து அதனால நிவாரணம் பெறாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இழக்காமல் சில நிவாரணம் கிடைக்கத்தான் செய்யும். இது இயற்கை விதி. கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடக்கவில்லை. ஜல்லிக்கட்டு என்பது எவ்வளவு சென்டிமெண்டலான, எமோஷனலான, உணர்வுகளோடு தொடர்புடைய விஷயம் தெரியும். கடந்த ஆண்டு நடக்கல. உச்சநீதிமன்ற தடை இருந்து மத்திய அரசு காட்சிப்படுத்தக்கூடிய விலங்கினங்கள் பட்டியல காலை சேர்த்து எல்லாமே நடந்து 1.5 வருஷத்துக்கு மேலாகியும் இந்த வருஷமும் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி எழும் அளவுக்கு வச்சிருக்கிறது அதிமுக அரசுடைய பலவீனம். நீங்க பார்க்கலையா? இல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி பார்லிமெண்ட் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு காங்கிரஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் அது லோக்சபாவே தடைப்பட்டு கிடந்தது. பல நேரங்களில் ராஜ்யசபால பெருசா பாஸ் பண்ண முடியல. 15 பில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்ற இந்த கூட்டத்தொடர்ல ஒரு முறையாவது அதிமுக ஜல்லிக்கட்டு பிரச்சனை எழுப்பியதா? இருவர் எழுப்பினதா நான் கேள்விப்படுறேன். 2 எம்பிக்கள் எழுப்பி இருக்கிறாங்க அந்த பிரச்சனையை பத்தி. ஆனா பிஜேபி இந்த இதுல என்ன சொன்னாங்க, நாங்களே கொண்டு வர போறோம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இதுல அந்த அனிமல்ஸை வெளியெடுக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். இந்த மாதிரி எருது என்பதை இதுக்குள்ள சேர்த்தது காங்கிரஸ் அரசாங்கம். நீங்க காங்கிரஸ் அரசாங்கம், திமுக அரசாங்கம் எல்லாம் செய்யட்டும், அவர்கள் எல்லாம் பழியை சுமக்கட்டும். அந்த பழிய போக்குங்களே தான் நான் கேட்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம காங்கிரஸ் செஞ்சிருச்சு, திமுக செஞ்சு சொல்றதை விட நாங்க இப்படி மாற்றணும் நீங்க சொல்லுங்களேன். அருணாச்சல பிரதேசத்துடைய கவர்னர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளோட சேர்ந்து மாநில சுயாட்சிக்கு ஒரு இழுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அதிமுக பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அப்ப ஜல்லிக்கட்டு கொண்டு வான்னு 50 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாமே, ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கலாமே. இல்ல, இதுல பிஜேபி கொள்கை நிலைப்பாட்டுல கண்டிப்பா நாங்க இது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க, அதிமுக சொல்லுது, எல்லா கட்சியும் சொல்லுது. அப்புறம் யார் தடுக்கிறா? என்ன இப்ப அம்மாவோட ஸ்டான்ஸ் இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அவசர சட்டம் அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா கொள்கை நிலைப்பாட்டுப்படி இது யாரும் அப்போஸ் பண்ண போறதும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு அவசர சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதுதான் முறையா இருக்குன்றது அவங்களுடைய கருத்து. ஆனா இப்ப பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, மாநில அரசாங்கமே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்துடலாம். இந்த பிரச்சனை 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு முந்தானத்து காலையில முடிவெடுக்கப்பட்ட விஷயங்கள் 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்கும்போது இந்த வருஷம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்வி எழும்போது இப்ப எந்திரிச்சு நாங்க பிரதமருக்கு கடிதம் எழுதுறேன்னு சொல்லி முதலமைச்சர் செய்யறாங்க. அந்த பிரதமருக்கான கடிதமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த பிறகு, அலங்காநல்லூர்ல நான் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அறிவிக்கப்பட்ட பிறகு உங்க பிரதமர் கடிதம் எழுதுறாங்கன்னு நாமளே முன்னெடுத்து செல்றோமாங்கிற கேள்வி வரும்ல. இல்ல, ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு அம்மா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாலே அந்த ஸ்டான்ஸ் எடுத்துட்டாங்க. எந்த சட்டத்தை மாற்றி அதை எப்படி கொண்டு வருதுன்றதுல மத்திய அரசாங்கம் அதுக்கு பில் கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருந்தது.
இன்னைக்கு இப்ப 2 நாளா தான் வந்து மத்திய மாநில அரசாங்கம் செஞ்சிடலாம், சட்டமன்றம் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த கருத்து இப்பதான் வந்துட்டு இருக்கு. சார் இந்த கருத்து வரணும் நீங்க ஏன் சார் காத்திருக்கீங்க? உங்களுக்கு தான் ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதுல தெளிவா இருக்கிறீங்களா? அப்ப நீங்க செய்யலாம்ல. இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு சட்டச்சிக்கல், மாபெரும் சட்டச்சிக்கல் ஏற்பட்ட போது அதை 9வது அட்டவணை கீழே கொண்டு போய் மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இதே தமிழக முதலமைச்சர் தானே. சோ நம்ம எல்லாரையும் விட சட்டம் அவங்களுக்கு இன்னும் நுணுக்கமா தெரியுமில்ல. நிர்வாகத்துல அவங்க ஏற்கனவே இருந்தவங்க தானே. இடஒதுக்கீடோ இலங்கை பிரச்சனையோ அதை ஒரு நிறையில வச்சீங்கன்னா நீங்க ஜல்லிக்கட்டை அதே நிறையில வைக்க முடியாது. இல்ல நான் சொல்ல சட்ட பாதுகாப்பு எப்படி ஏற்படுத்துங்கிறது தமிழக முதலமைச்சர் அது தெரியும். நான் சொல்றேன் அது கண்டிப்பா தெரியாம. அப்புறம் வந்து எதிர்க்கட்சிகளோ ஊடகங்களோ அந்த கோரிக்கை மாநில அரசே நிறைவேற்றலாம் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? எந்த பாதுகாப்பு முறையா இருக்கும், எது சஸ்டைனபிளா இருக்கும், நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் வந்து மாத்திடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து தீர்மானிச்சதுதான் மத்திய அரசாங்கம் அந்த பில்ல மூவ் பண்ணணும். நீங்க சொன்னது போல மாநில அரசு அவசர சட்டத்துக்கான வாய்ப்பு இருந்தது. மத்திய அரசு அவசர சட்டம் நிறைவேற்றுவதற்கான முயற்சியே பண்ணலங்கிறது அதிமுக நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அப்புறமும் நான் வந்து நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சரியான்னு கேக்குறேன். இல்ல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஜவடேக்கர் பத்தி அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தாரு. அவங்களுடைய ஆப்போசிஷன் அந்த அம்மா மேனகா காந்தியுடைய ஆப்போசிஷன் சார்ட் அவுட் பண்ணப்பட்டது. ஏன்னா அவங்க கட்சியிலேயே வந்து உள்ள வந்து பிரச்சனைகள் இருந்தது. இது வந்து எருத எடுக்கிறது முறையா முறை இல்லையா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட் நிறைய இருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து பில் ஸ்டேட்டஸ் கொண்டு வர முடியல. அதான் சார் அப்படி வரைவு ஒரு திட்டமா இருக்குதாங்கிற பார்லிமெண்ட் நடைமுறையில் இருக்கும்போது எல்லாமே வெளிப்படையாங்க. பார்லிமெண்ட் மூடப்பட்ட பிறகு அவங்க வந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியல சொல்லலாம். பார்லிமெண்ட் செயல்ல இருக்கும்போது அதுல கவர்மெண்டோட ஒவ்வொரு அசைவும் தெரியுமே. நம்மகிட்ட தான் 50 எம்பிக்கள் இருக்கிறாங்களே, நமக்கு தெரியாம எப்படி இருந்திருக்கும்? அப்ப நம்ம வந்து அவசர சட்டம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு சரியா இருக்குமா? அதற்கான திட்டம் இல்லங்கிறது கண்கூடி எல்லாருக்குமே. நான் சொல்லுவேன் அதிமுக பாஜக அரசுக்கு வந்து திட்டம் இல்லங்கிறது சொல்லுவேன். ஏன்னா அது அலுவல் ஆய்வுல இல்ல. 12 மசோதா அவங்க வந்து வரைவு கூட்டிருக்காங்க, அந்த பட்டியல இல்ல. அது வந்து அது ஒரு லேப்ஸ்னு நான் பார்க்க மாட்டேன். ஒரு நம்பிக்கையின் அவங்க பிஜேபி அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையின் பால் அவங்க வச்ச அதீத நம்பிக்கையினால நடந்த ஒரு தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து இப்போ மாநில அரசாங்கத்தால ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பலரும் சொல்லும் பொழுது மத்திய அரசாங்கத்துல இயலவில்லை என்றால் கண்டிப்பா அதை வந்து அவங்க செயல்படுத்திடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு. தமிழகத்துடைய மிக முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசப்பட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனையில உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது. அந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றும் எதிர்த்தும் இன்னும் ஆலோசனை பண்ணணும்னு சொல்லியும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, திமுக சொல்லியிருக்காரு, திராவிட கழகத்தில் அத்தனை பேருமே ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கருத்தே சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு தமிழக அரசு. இல்லங்க, இப்பதான் வந்திருக்கு தீர்ப்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்த 10 நாள்ல பலரும் பலதரப்பு வாதங்களை முன்வைக்கிறார்கள். ஈவன் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த சட்டமே கூட அதுல இருக்கிற பிழைகளையும் பலரும் இப்ப பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இது அந்த மாதிரி பண்ணிருக்கூடாது, வேற மாதிரி பண்ணிருக்கணும். உங்களுடைய எண்ணம் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், அந்த பெரியாருடைய கனவு தான் அவங்க கனவா இருந்திருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆகம விதிகள் என்பது என்ன, அந்த புரிதல், அதை வந்து கோர்ட் என்ன ஸ்டான்ஸ் எடுக்கும், இதை வந்து புரிதல் இல்லாம அந்த சட்டம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு கருத்து. ஓகே, அந்த மாதிரி ஒரு கருத்து சரி பண்ணுங்களேன், சரி பண்ணணும். கண்டிப்பா வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசை பொறுத்தவரை, அதிமுகவை பொறுத்தவரை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம் என்று நினைக்கிறதா, ஆகம விதிதான் மேலோங்கன்னு நினைக்கிறதா, யாருக்குமே தெரியாத ரகசியம். ஒரு வாரம் தான் ஆயிருக்கின்றதே நீங்க மறந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய சட்ட நுணுக்கங்கள், ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனைகள், இதோட வந்து ஒரு ஆகம விதிகள் என்ற 5000 வருஷம் 6000 வருஷமா இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் சேர்ந்து அரசு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாரமா நீங்க டைம் கொடுக்கணும்ல. ஒரு தீக்கா வந்து உடனே சொல்லிடலாம், வரவேற்கிறேன் சொல்லி, ஏன் வரவேற்கிறேன் எது வரவேற்கிறேன்னு சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி அவர்கள் கூட இதுல ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து சொல்லல. அவரு வந்து ஆலோசனை செய்வோம் தான் சொல்றாரு. ஏன்னா இது வந்து அவ்வளவு ஒரு சட்ட நுணுக்கம் சார்ந்த பிரச்சனை, ஜாதிகள் சார்ந்த பிரச்சனை, இது மேல வந்து ஆகம விதிகள் சார்ந்த பிரச்சனை, அதோட வந்து சிவாச்சாரியர்கள் ஒரு பெரிய குரூப் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு 3 லட்சம் பேருக்கு மேல கிராம பூசாரிகள் இருக்காங்க. யாருமே ஐயர் கிடையாது. இன்னைக்கு வந்து கிராம பூசாரிகள் அவங்க ஒரு கேட்டகரி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய இதையும் கூட தாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அவ்வளவு சாதாரண தீர்ப்புன்னு நான் நினைக்கல. அதனால ஒரு வாரம் 10 நாள் வந்து அரசாங்கம் ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, திரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த திரு யுவராஜ் அவர்கள் பல முறை வாட்ஸ்அப்ல பல மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருந்தார். அவரா சரணடைய வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. முன்னாள் அமைச்சர் நேருடைய சகோதரர் திரு ராமஜெயம் வந்து அவரை யார் கொலை செஞ்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இவங்களுடைய நிலையெல்லாம் அப்படியே இருக்கும்போது
நடிகர் சிம்புவை பிடிக்கிறதுக்கு தனிப்பட விமான நிலையங்கள்ல அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு சரியான விஷயமா பாக்குறோமா? நம்முடைய கவனம் இந்த அரசுடைய போக்கஸ் எந்த பக்கம் இருக்குது? திசை திரும்பி இருக்கா, திசை திருப்பதற்கான முயற்சியில் இருக்காங்கிறது பாருங்க. சைபர் கிரைம்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல பொதுமக்கள் கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. 7-8 இடங்கள்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. சிம்பு அனிருத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் வித்தியாசமான கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. அனிருத் நான் அந்த பாட்டே போடலன்னு ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. கோர்ட்ல அப்பியர் ஆறதுக்கு 2 பேருக்கு சொல்லியிருக்காங்க. முதல் சம்மன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணல, 2வது முறை சம்மன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவங்கள கோர்ட்ல பிரசன்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நான் என்ன கேட்டேனே, ராமஜெயம் கொல்லப்பட்டது யாராலன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல அதே நீங்க யுவராஜ் வாட்ஸ்அப் மெசேஜா அனுப்பியிருந்தார், எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தார். அவர் என்னைக்கு சரண்டர் ஆறோ அது வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. அப்ப நம்ம பெருமைப்படக்கூடிய காவல்துறையோட கவனம் எந்த பக்கம் இருக்குன்னு யோசனை வருங்க. காவல்துறையில அது 3 பேரா 30 பேரான்றது இஷ்யூ கிடையாது. ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இன்னைக்கு சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பி எங்கேயோ இருக்கிறாரு, அப்ஸ்காண்டா இருக்கிறாரு. அதை அப்படியே விட்டுறணும்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்ப சொன்னீங்க இது கையாளாதாருன்னு சொல்லுவீங்க. அந்த டயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. எக்ஸசிவா இதுல போர்ஸ் போட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க சம்மன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்பியர் ஆக வேண்டியது அவங்க கடமை. அதை நான் பிரபலம், அதனால எனக்கு கண்டவுன் பண்ணிடலாம் அப்படின்ற நினைப்பு இருக்கிறதும் தவறுன்றது என்னோட தாழ்மையா இருக்கு. 4 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. எதிர்கட்சி எல்லாம் ரொம்ப ஜரூரா இயங்கிட்டு இருக்காங்க. அதிமுக தேர்தல்கள்ல முன்னணியில இருக்கக்கூடிய முதல்ல செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக தான் அடையாளம் காணப்பட்டு இருக்கு. மற்றவங்க எல்லாம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது இவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்க. இந்த தேர்தலுக்கான தயாரிப்பு அதிமுகவில் எந்த அளவுக்கு? மிகப்பெரிய அளவில் இருக்கு. உங்களுக்கு இயற்கையா எழுந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னா, நேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினத்துல இயற்கையா கூடிய தொண்டர்கள் படை மட்டுமே 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கும். நீங்க எல்லா பத்திரிகைகளும் அதை கவர் பண்ணிருக்காங்க, நீங்க பாருங்க. குறுக்கிறதுக்கு நீங்க சொன்ன நினைவு வந்தது, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அதிமுக ரத்து செய்திருக்கிறது. ஆமா, இந்த வெள்ள பிரச்சனையினால. ஆனா எம்ஜிஆர் நினைவு தினம் 1,00,000 பேரை வச்சு அனுசரிக்கப்படுகிறது. வந்தாங்க 1,00,000 பேர், இயற்கையா வரக்கூடிய 1,00,000 பேர். நான் சென்ற வருடம் நடக்கல, அதுக்கு முந்தின வருஷம் நிகழ்ச்சி அம்மா நடந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 4 மாசம் தேர்தல் வரும். இது ஒரு இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். நீங்க என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு எலெக்ஷனுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டதுக்கு அதுக்கான கேள்வி இது. பிரதான கேள்வி அப்படியே அதுல அந்த கேள்விக்கு பதில் ஒண்ணு, இப்போ ஒவ்வொரு பூத்லயும் கேன்வாசஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அம்மா பேரவை சார்பாக பூத்துக்கு 2 பேர் போட்டு அவங்கள எல்லா இடத்துலயும் தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பூத்துகளையும் போட்டிருக்கிற ஒரே இயக்கம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். கட்சி கட்டமைப்பு இன்னைக்கு பூத்துக்கு ஒரு கிளை ரஃபா இருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை ரெகுலரா டயத்துல ஒவ்வொரு டயத்தையும் பண்ணிட்டே இருக்காங்க. இது தேர்தலுக்காக செயல்படுறதுன்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்ப அதிமுகவுடைய செயல்பாடுகளை கவனிக்கும் போது எதிர்கட்சிகள் 3ஆக 4ஆக பிளவுபட்டு இருப்பதனால அதிமுக ஒரு நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது போல தோணுது. இல்லங்க, அவங்க நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 44% கிளாக் பண்ண கட்சி, தனியாக இரட்டை இலை சின்னத்துல 44% வாங்கிய கட்சி. ஒரு காலத்துல 32 to 35% அப்படின்னு இருந்த வாக்கு வங்கி இன்று 44% உயர்ந்திருப்பது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய சீரிய திட்டங்கள். இன்னைக்கு தாலிக்கு தங்கம் மட்டும் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 18,000 பேர் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. தாலிக்கு தங்கம் இந்த கடந்த 4 வருடங்கள்ல. திமுக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பீகாரை போல ஒரு பெருங்கூட்டணி அமைத்தாலும் கூட அதிமுக எதிர்கொள்ளும் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த வீறு படைத்த இயக்கம் இதுன்னு நான் நம்புறேன். அவங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கான். இந்த மாதிரி வெள்ளத்துல இவ்வளவு அழகா அரசாங்கம் ஒர்க் பண்ணியும் கூட எல்லாரும் அரசாங்கத்தை இது குற்றம் சொல்றாங்க. இல்லாத ஈவென்ட்ஸ் எல்லாம் இருந்துதான் நினைச்சு அவங்கள பிளேம் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தொண்டன் பாக்குறப்ப அவனுக்குள்ள ஒரு வீறு எழுன்னு தான் என்னோட நம்பிக்கை. அவனோட ஒரு ஸ்பிரிட் எழும். அந்த ஸ்பிரிட் கண்டிப்பா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கும். இன்னைக்கு அதிமுகவோட உத்தரவாதமான கூட்டணின்னு எந்த கட்சியும் இப்ப இல்லாதனால எதிர்கட்சிகள் பல பக்கமா பிரிவு பெற்ற இடக்குன்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். அதே சமயம் பலமுனை தாக்குதலுக்கு அதிமுக உள்ளாயிருக்குன்னு பார்க்கலாம். பாமக, மதிமுக தலைமையிலான மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம், தேமுதிக, இன்னும் சில சமயங்கள்ல பாஜக, காங்கிரஸ், பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பல முனையில அதிமுக பற்றிய விமர்சனங்கள், எதிர்கேள்விகள், பிரச்சாரங்கள் வலுவா இருக்கக்கூடிய நிலைமையில இது போய் வேகமா மக்களை சென்றடைஞ்சணுங்கிற அச்சம் இல்லையா உங்களுக்கு? இல்ல, நெருடல் ஏற்படுத்தும். கண்டிப்பா
இப்போ இருக்கிற கட்சிகளிலே கூட சிலர் அவங்க இந்த மாதிரி ஹோல்சேலா அரசாங்கம் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லல. இப்போ ஒரு ஜி.கே. வாசன் அவர்களோ இல்ல பிஜேபியோ கூட பெரிய அளவுல இது மாதிரி இல்ல மனிதநேய மக்கள் கட்சியோ அம்மா செய்த நல்ல விஷயங்களையும் சரின்னு தான் சொல்றாங்க. அதனால எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பல்வேறு தாக்குகள் இருக்கின்றன. அதிமுக கூட்டணி வாய்ப்பையும் கூட நீங்க குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி வாய்ப்புகள் அப்படின்னு அது அம்மா எடுக்க வேண்டிய முடிவு. அது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நிக்கக்கூடியவங்க மிக மிக குறைவு என்பது வெள்ளிடை மலை. இன்னைக்கு அவங்கதான் இன்னைக்கு தேடி 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 போய் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற விஜயகாந்த் அவர்களை கூட போய் காலில் விழாத குறையா இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்தமிழ் வித்தகர். அந்த அளவுக்கு இதே போன்ற சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏற்பட்டு. ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சியோட புதுச்சேரியில ஆளுக்கு 2.5 ஆண்டு காலம் ஆட்சி காலம் முடிவெடுத்தது அதிமுக. விடுதலை சிறுத்தைகளுடைய திரு திருமாவளவன் அழைத்து முதல் நாளாக 9 தொகுதிகளை கொடுத்து கூட்டணி வைத்தது அதிமுக. இது போன்ற நிர்பந்தங்கள் நிலை பல சமயங்கள்ல ஏற்பட்டது. நிர்பந்தம் ரொம்ப ஹிலேரியஸா இருக்கு. அதாவது காமெடி மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, திருப்பி திருப்பி ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு, டிஎம்கே சரியில்லை, டிஎம்கே இது தப்பு பண்ணிருக்கு, அது தப்பு பண்ணிருக்குன்னு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு. சொல்லிட்டு எனக்கு அவர் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்லிடுறாருன்னா, அதிமுகவுடைய ஆட்சியை மாற்றுவதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன்னு சேர்த்து சொல்றாரு. புரியுது. அந்த தியாகத்தை ஒரு தியாகம் கூட இருக்கலாம்ல திமுக சேர்ந்து. இந்த காமிக் டிராமா இன்னும் ஒரு மாசம் ஓடும். இதுல நாங்க என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கழகம் கட்டுக்கோப்பாக இயக்கக்கோட்டையாக இருக்கிறது. அதுல இருக்கிற தொண்டர்கள் கீழே லெவல்ல வரைக்கும் மொபிலைஸ் ஆகி இருக்கிறாங்க. அவங்க வீறு கொண்டு எழுந்து நிப்பாங்க. பொதுமக்கள் வாக்களிக்க தயாரா இருக்காங்கன்றது என்னோட நம்பிக்கை. டெல்லியில ஒரு அநேகமா அனைத்து சீட்டுகளையும் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும்னா தமிழகத்துல இவ்வளவு நல்ல திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறப்போ அந்த 234 தொகுதியும் ஜெயித்து காட்டக்கூடிய சாத்தியக்கூறு மிக அதிகமா இருக்கிறது என்னோட நம்பிக்கை. இதனுடைய பலன் எப்படி கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.